இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை மூவி ஆப்ல எப்படி வந்து வீடியோ எடிட்டிங் வந்து பண்றது அப்படிங்கிறத டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஐடி லிங்க் வந்துருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து பாலமுருகன் டெக் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம ஐடி வரும். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் டிப்ஸ், ட்ரிக்ஸ், இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே அதுலயுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மை மூவி ஆப்பில் எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுமே ஸ்டார்ட் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட கேலரி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து ஷோ ஆகும். இதில் எத்தனை வீடியோனாலுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி வந்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த மாதிரி ஃப்ரேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் வந்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரேம் சைடில் வந்து உங்களுக்கு எதுவும் கலர் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். நிறைய விதமான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதுவும் ஃபோட்டோ மாதிரி நீங்கள் வைக்கணும்னு நினச்சாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரு, ஸ்கைபரு, ஸ்ப்ரிங்கு, வேலண்டைன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஃபோட்டோஸ்லாம் இதில் நீங்கள் வந்து வைக்கணும், சைடில் கலர் இல்லாமல் ஃபோட்டோஸ் வைக்கணும்னு நினச்சாலுமே இதில் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் அதை வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்குமே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய விதமான ஃபோட்டோஸுமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து உங்களோட அந்த வீடியோ பேக் சைடில் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மிரரு, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் பெண்டிங், அதுக்கப்புறம் ரிட்ரோ, லவ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா எஃபெக்ட்ஸுமே அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எஃபெக்ட் வந்து உங்களோட வீடியோவில் நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பேக் வந்துட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய எமோஜிஸு, ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் கிஃப் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஸ்டிக்கரு, எமோஜி, கிஃபெல்லாம் வந்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேலரிலேருந்து எதுவும் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து உங்களோட வீடியோவில் வந்து ஆட் பண்ண நினச்சாலுமே அந்த கேலரி ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபோட்டோ மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஃபோட்டோ வந்து உங்களோட வீடியோவில் வந்து ஆட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேலரிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோஸில் வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண நினச்சாலுமே இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மியூசிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பொறுத்தளவுக்கு இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மியூசிக்ஸ் எதுவும் வந்து உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ண நினச்சாலுமே நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லோக்கல் பொறுத்தளவுக்கு உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் எது வேணாலுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அனிமலு, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டு, ஈவில் ஆஃப், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கும், குட்டி குட்டி சவுண்ட்ஸு. ஸோ அதை வந்து உங்களோட வீடியோவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்ட் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெக்கார்ட் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ வந்து சரியாக இல்லை, அது வந்து சரி வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் ஓவருமே நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஆடியோ நீங்கள் மியூட் பண்ணிட்டு உங்களோட வாய்ஸ் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து வாய்ஸ் ஓவரை கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவருமே இதில் வந்து கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எந்த ஃபில்டர் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸில் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நிறைய விதமான ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு உங்களோட வீடியோஸில் எதுவும் கலர் கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோஸில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கலர் கரெக்ஷனுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபில்டர்ஸு, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் ஃபில்டர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பில் ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளிக் மூலமாக டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மை மூவி ஆப்பில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க.
பார்த்துருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ண வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் ரேட் எல்லாமே வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிக ரெசல்யூஷன் செட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நிறைய எம்பி வந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணுறப்ப 106 MB வருது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 19 நிமிஷத்துக்கு 106 MB வருது. ஸோ இதே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக சைஸ் இருக்கக்கூடிய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் MB ஜாஸ்தியாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெசல்யூஷன் செட் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஃபுல் ரெசல்யூஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெட்டராக வந்திருக்கும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உடையாமல் நல்ல நீட் குவாலிட்டியாக வந்திருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து மை மூவி ஆப்பில் வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.